முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பேர் 41 இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு போய் செம்மொழிக்கான அங்கீகாரத்திற்காக தில்லியிலிருந்து 2004ஆம் ஆண்டு செம்மொழி என்கின்ற தகுதியை தமிழுக்கு பெற்றுக்கொண்டு வந்தார். 41 இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் உண்டு, சங்க மருவிய இலக்கியங்கள் உண்டு. தொல்காப்பியம், இறையனார் களவியல், சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் என்கின்ற இந்த 5ம் சேர்த்து 18, 36, 5 சேர்த்து 41 இலக்கியங்களை கொண்டு வந்தார். ஏன் அவர்களுக்கெல்லாம் சிலை எடுக்காமல் வள்ளுவனுக்கு சிலை எடுத்தார் தெரியுமா? மற்றவர்கள் எல்லாம் தனிமனிதற்காக சொல்லி போகலாம், சமூகத்தின் சட்டத்திட்டங்களை சொல்லி போகலாம், ஆனால் வாழும் முறையை, சமூக ஒழுக்கத்தை முன்னிறுத்தியவர் திருவள்ளுவர் தான், திருக்குறள் தான். தமிழர்களுடைய மறை என்பதற்காக திருவள்ளுவரை இங்கே நிறுத்திவிட்டு போயிருக்கிறார். அடுத்து வந்த தலைவர் அதற்கு வெள்ளி விழா எடுக்கிறார். அடுத்ததாக வரக்கூடியவர் பொன் விழா எடுக்கக்கூடும்.